உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் உயிரோட இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையா? சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க உங்க மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆயுசுக்கும் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். அந்த 2 பேர்ல யாருன்னு தான் தெரியல. என்ன சதீஷ் இது? உன்னையும் புரிஞ்சுக்க முடியல, அந்த சந்தியாவையும் புரிஞ்சுக்க முடியல. டேய், என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற? பின்ன என்னடா, நீ சந்தியா கிட்ட போய் இது வரைக்கும் நேரா நின்னு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கியா? ஆளே மாறிட்டேடா. இப்பதாண்ட உன்னை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பழைய செல்வமா இருக்க. டேய், ஆள் மாறிட்டேன், ஆனா இன்னும் மனசு மாறலடா. மனசுல இருக்க ரணம் இன்னும் ஆறலடா. இவன் தானே சதீஷ்? இவையா நம்மளை முறைச்சு பார்க்குறான்? இங்கேயே வரான். கையை கொடுங்க, கொடுங்க. ஹலோ 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 சார். ஹலோ சார். என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா தான் சார். ஃப்ரெண்டு ஒருத்தங்க வரேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. ஓ, அப்படிங்களா? நான் சுசி மேடத்துக்கும் சந்தியா மேடத்துக்கும் வெயிட் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். சுசி மேடம் ஊரை விட்டே போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். செல்வத்துக்கு பயந்து போயிட்டாங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அப்படிலாம் இல்லை சார். அது அவனால ஏன் வீண் பிரச்சனை, அவனுக்கு நிரந்தரமா ஜெயில் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் மறைமுகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஊருக்கு எங்கேயோ போயிட்டாங்க சார். ஏன் இப்படி செல்வத்துக்கு போய் பயப்படுறாங்க? இதே தான் சார் சந்தியா மேடமும் சொன்னாங்க. பாவம் சார் சந்தியா மேடம். அவங்க கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம சுசியம்மாவோட கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சுசியம்மா ஊரை விட்டு போகும்போது சந்தியாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செல்வத்தால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். சரி, நீங்க எப்பவும் போல சந்தியாவுக்கு துணையா இருங்க. அப்புறம் இந்த சுந்தர் அருண் கிட்ட எல்லாம் சந்தியா பேசுறாங்களா? சுந்தரத்துக்கிட்ட மட்டும் பேசுறாங்க சார். அது லோன் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அருள் சந்தியா பக்கமே வரது கிடையாது சார். சரி, நான் சந்தியா கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்ல. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பாயிடுச்சு. ஏன் சார், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதான் எனக்கும் புரியல. அது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள், அது ஏன் உண்டாச்சுன்னு தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட சந்தியாவை பத்தி விசாரிச்சத தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா அவங்க கோவப்படுவாங்க. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். சந்தியாவுக்கு செல்வத்தால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க சார். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். சரி, நான் வரேன். வாங்க சார். அண்ணா, என்னண்ணே சொல்லு. சதீஷ் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார் போல இருக்கு. ஆமா, அதான் ஆச்சரியமா இருக்கு. அவசரப்பட்டு நாம அவரை அடிக்க போயிட்டோமேண்ணா. ஆமாண்டா,
சதீஷ் இப்படிப்பட்ட நல்லவரா இருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. பேசாம பிரிஞ்சு இருக்கிற சதீஷ் சந்தியாவையும் நம்ம ஒண்ணு சேர்த்தா என்ன? அதை தாண்டா நானும் யோசிச்சேன். நீ சொல்லிட்ட. சந்தியா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சதீஷை பத்தி பேசுவோம். ம், திரும்பவும் அவங்க 2 பேரும் பழையபடி ஒன்று சேரணும். ஆமாண்ணே. சதீஷை கல்யாணம் பண்ணிட்டா சந்தியா மேடம் நல்லா இருப்பாங்க. ம், அதுவும் சரிதான். எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு, ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஐயோ, இவ என் பையன் சொன்ன பொண்ணாச்சே. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இவ எப்ப இருந்தான்னு தெரியலையே. என் மகனுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. இது தெரிஞ்சா அவன் எவ்வளவு வேதனைப்படுவானோ. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஐயா, இந்த பொண்ணு எப்படி சார் இறந்தாங்க? நேத்து இறந்தாங்கம்மா. ஏன் இவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி சார் இறந்தாங்க? யாரோ காருக்காரங்க இந்த பொண்ணு ஸ்கூட்டியில போகும்போது மோதி இருக்காங்க. தலையில பலமா அடிபட்டு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த பொண்ணு இறந்து போச்சு. கார் ஓட்டிட்டு வந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வீடு எங்க சார் இருக்கு? ஐயோ கடவுளே, என் பையனுக்கு இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா எப்படி தாங்குவான்னு தெரியலையே. நான் என்ன செய்ய போறேனோ புரியலையே. அது வந்துமா, அவ பேரு சங்கீதா. என்னப்பா சொன்ன? பேர் நல்லா இருக்குல்ல? கடவுளே, என்னை ஏன் சோதிக்கிற? எனக்கு மருமகளா வர வேண்டிய சந்தியாவை பிரிச்ச. இப்போ சங்கீதாவையும் பிரிச்சுட்ட. என் மகன் சதீஷ் ஆசாசையா காதலிச்ச பொண்ணு அவ. அவளை இப்படி அல்பாயுசுல எடுத்துக்கிட்டியே. என் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுத்துட்டியே கடவுளே. இந்த விஷயத்த என் பையன் எப்படி தாங்கிக்குவானே தெரியலையே. என் பையன் போனை எடுக்கலையே. ஒருவேளை இவன் செத்து போன விஷயம் தெரிஞ்சு போய் மனசொடிஞ்சு அழறானா?
இத்தனை முறை ஃபோன் பண்றாங்க? என்னவா இருக்கும்? ஒருவேளை சந்தியா விஷயத்தை கேட்டு தொல்லை பண்ணுவாங்களோ? சரி, எதுவா இருந்தாலும் பேசுவோம். அம்மா. சதீஷ், நீ எப்படி பாருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஓ, சதீஷுக்கு சங்கீதா இருந்த விஷயம் இன்னும் தெரியல போல இருக்கு. மா. சதீஷ், என்னம்மா எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க? சதீஷ், கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போறியாப்பா? மா, ஏமா? சும்மாதான்ப்பா, நேர்ல வா. ஏன்? மா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ கொஞ்சம் உடனே புறப்பட்டு வா. ஏன்? சரி, ஓகே, நான் வரேன். ஆ. அம்மா ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்கன்னு தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரி, போய் பார்ப்போம். பாவம் சதீஷ், அவன் உயிரா நினைச்ச சங்கீதா இறந்த விஷயம் தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது அவன்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. இந்த அதிர்ச்சியான விஷயத்த அவன் எப்படி தாங்கிப்பானோ? அம்மா. மா. 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 வா சதீஷ். என்னம்மா, இது பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்லப்பா. மா, என்னம்மா எதுவும் பேசாம இருக்கீங்க? உன் புருஷன் வந்து ஏதாவது சண்டை போடுறானா? அதெல்லாம் இல்லப்பா. வேற என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இப்ப என்ன எதுக்கு உடனே வர சொன்னீங்க? சொல்லுங்கம்மா. அது வந்து மா, சொல்லுங்கம்மா, ஏமா தயங்குறீங்க? என்னம்மா? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆயிடக்கூடாது. மா, என்னம்மா நீங்க ஏதேதோ பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது டாக்டர் கிட்ட போனீங்களா? அவங்க ஏதாவது ஹார்ட்ல ஓட்டை இருக்கு, கேன்சர்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லுமா. சதீஷ், உன் லவர் சங்கீதா செத்துட்டாப்பா. மனச தேத்திக்கப்பா. இப்பதான் அவளோட கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டு வந்தேன்ப்பா. ஐயோ அம்மா, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். சதீஷ், மா, எவ்வளவு ஆசைப்பட்ட நீ, எவ்வளவு கனவு கண்ட நீ, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுப்பா. அட பாவி, இப்படி ஒரு போட்டோ அனுப்பி சொதப்பிட்டியாடா? இவன் அனுப்பின நேரம் அவன் செத்தே போயிட்டா. ஏதாவது வெளியூர் பொண்ணு போட்டோ இல்ல வெளிநாட்டு பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்க கூடாது. நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? எப்படி அம்மாவை சமாளிப்பேன்? சதீஷ், என்னப்பா, தாங்க முடியலையா? மனசு வலிக்குதா? ஆமாம்மா, சங்கீதாவும் நானும் எப்படி காதலிச்சோன்னு தெரியுமா? அந்த கடவுள் ஏன்டா எங்களை இப்படி பிரிச்சான்னு தெரியல. சங்கீதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நினைச்சேன். கடைசியில இப்படி அடிச்சேடா. விதிமா, எல்லாம் விதி. டேய் சதீஷ், நீ விதின்னு சொன்னதும் எனக்கும் ஒரு ஞாபகம் வருதுடா. என்னம்மா? ஒருவேளை சந்தியாதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அந்த கடவுள் சங்கீதா உயிரை எடுத்துக்கிட்டானோ? மா, என்னப்பா,
நான் சொல்றது உண்மைதானே? இது என்னடா புது ட்விஸ்ட். இப்ப எப்படா நான் அம்மாவை சமாளிப்பேன்? பிள்ளையார பிடிக்க போய் கடைசியா குரங்க மாறிடுச்சேடா. மா, என்னப்பா? சங்கீதா செத்துட்டான்னு நீங்க நோட்டீஸ பார்த்து சொன்னீங்கல்ல, எங்கம்மா பாத்தீங்க? அந்த கடை இருக்குல்ல, அந்த செவுத்துல தான்ப்பா பார்த்தேன். நல்லா பாத்தீங்களா? நல்லா என் 2 கண்ணாலையும் தான்ப்பா பார்த்தேன். ஒரு நிமிஷம்மா. மா, இந்த பொண்ணை தானே பாத்தீங்க? ஆமாண்டா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? ஏன்டா சிரிக்கிற? மா, இவ இல்லாம நான் லவ் பண்ற பொண்ணு சங்கீதா? என்னடா சொல்ற? அட ஆமாமா, இவ நம்ம பக்கத்து தெரு பால்காரரோட பொண்ணு சங்கீதா. என்னடா, நீ தானே அந்த பொண்ணு போட்டோவை காமிச்ச? ஆமாமா, நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்னடா? சங்கீதா இல்ல சங்கீதா. அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? ஐயோ ஐயோ, சும்மா உங்க அம்மாவை ஏமாத்தலாம், ஏன் போட்டோவுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்புன்னு சொன்னான். நானும் சரி அனுப்புறேன்னு சொன்னேன். நான் தான் பால்காரர் பொண்ணு சங்கீதா இருக்கால்ல, அவளோட போட்டோ உங்களுக்கு காமிச்சேன். அந்த போட்டோல இருக்கிறது நான் தானே உங்க அம்மா நினைப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போன்னு அவ தான் சொன்னான். கடைசியில் இப்படி ஆயி போச்சு. அட பாவி, கொஞ்ச நேரத்துல என் வயித்துல புளிய கரைச்சிட்டியேடா. சதீஷை மிரட்டின, அப்புறம் சந்தியாவை மிரட்டின, இப்போ என்ன மிரட்ட பாக்குற? இல்லங்க, சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணா இவனை நம்பாதீங்கண்ணே. ஏய் இங்க பாரு, உன்ன மாதிரி நானும் ரவுடி தான், எதுக்கும் துணிஞ்சவன் தான். ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.